செய்திகளுக்கு அப்பால் இன்றைய நிகழ்ச்சியில் இன்னும் பல இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தினை பார்த்திருந்தோம். இலங்கையில் மின்வெட்டு இடம்பெற்ற அந்த சூழ்நிலையை பார்த்திருந்தோம். அதனுடைய காரணிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த ஆதாரங்களோடும் மற்றது இலங்கையில் ஏற்பட்ட கடந்த கால சூழ்நிலைகளோடும் ஒப்பிட்டிருந்தோம். இன்றும் கூட ஒரு முக்கியமான பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் வெறும் 20 நிமிடங்களில் ஆரம்பித்த மின்வெட்டானது பின்னர் நீண்டு சென்றது. இன்று ஏகேடி அனுருகுமார் திசாநாயக்கின் ஆட்சி காலத்தில் 1.5 மணி நேரத்தில் மின்வெட்டு ஆரம்பிக்கின்றது. இது ஒரு அபாய எச்சரிக்கையா அல்லது இது ஒரு சாதாரணமான விடயமா என்று எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இலங்கையின் சூழ்நிலைகளும் அப்படித்தான் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற போது இப்போது அரசு தரப்பில் கூறப்படுகின்றது இன்றும் நாளையும் இந்த மின்வெட்டு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதன் பின்னர் இது சீர் செய்யப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அதனையும் கடந்து இந்த ஒரு சொல்லாடல் அங்கு முக்கியம் பெறுகின்றது. நிலைமைகளை கருத்தில் கொண்டு இவை தொடர்பில் முடிவெடுக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. அதற்கு முப்பால் இன்னொரு விடயமும் அங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. நுரச்சோலை அனல் மின் நிலையத்துடன் இது தொடர்பான இணக்க பேச்சுக்கள் இடம்பெறுவதாகவும் அந்த இணக்க பேச்சின் அடிப்படையில் இந்த விவகாரம் கையாளப்படும் என்றும் அதன் பின்னர் இது தொடர்பில் ஒரு உறுதியான முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியும் இன்றைய தினம் நுரச்சோலை அனல் மின் நிலையத்துடன் இலங்கை மின்சார சபைக்கும் இடையிலான முக்கிய பேச்சு இடம்பெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் மின்வெட்டு ஏற்படுமாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை யாரும் நிவர்த்தி செய்ய முடியாது. அது முதலாவது. நேற்றைய தினம் குறிப்பாக இலங்கையில் மின்வெட்டு ஏற்பட்ட போது வைத்தியசாலைகள், விமான நிலையங்கள், இன்னும் பல முக்கியமான துறைகள் எல்லாம் செயலிழந்திருந்தன. குறிப்பாக நேற்று ஞாயிறு தினம் என்பதனால் ஓரளவு பாதிப்பினுடைய தன்மை சற்று குறைந்திருந்தாலும் முக்கியமான துறைகள் அனைத்துமே பாதிப்பினுடைய தன்மை அதிக அளவில் உணரப்பட்டது. அரசு தரப்பில் இது தொடர்பில் குரங்கினுடைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குரங்குதான் இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது. குரங்கினால் தான் இது ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அது தொடர்பில் பல்வேறுபட்ட வியாக்கியானங்கள் எல்லாம் அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் இலங்கையை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்படுகின்ற அசாதாரண நிலையை தீர்ப்பதற்கு என்ன முடிவு இருக்கின்றது. ஆனால் இது தொடர்பில் அரசினுடைய உத்தியோகபூர்வமான கருத்து இன்று வரையும் வெளியிடவில்லை. நேர்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்கள் ஆரோக்கியமான அரசு ஒன்றை ஏற்படுத்துவதற்காக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை அரசு சார்ந்தவர்களும் அரசின் ஆதரவாக இருக்கக்கூடிய நலன் விரும்பிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து அரசுக்கு எதிராக விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது அது தொடர்பில் கணிசமான எதிர்வினை ஆற்றுகின்ற தன்மை என்பது ஊடக பரப்பில் மட்டுமல்ல பின்னூட்டங்களிலும் வழங்குவது என்பது உண்மையில் அது அரசுக்கு ஆரோக்கியம் இல்லையே ஒழிய ஊடகமோ அல்லது விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்களுக்கு அது ஒரு பொருட்டல்ல. அதனை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் அனுர்குமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் வரிக்கு வரி எல்லா விடயங்களையும் விமர்சித்திருந்தார். அந்த விமர்சனத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்று அவர் ஆட்சி கட்டிலில் இருக்கின்றார். அந்த ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய அனுர்குமார் திசாநாயக்க தன் மீது வருகின்ற விமர்சனங்களையும் இலேசாக கடந்து செல்ல வேண்டும். நேற்றைய தினம் ஊடறுப்பு நிகழ்ச்சியிலே ஒரு கருத்தினை பகிர்ந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் யாழ் மாவட்டம் வந்தவுடன் அரசு அதிகாரிகளுடன் கோப்புகளை கேட்கின்றார், விவரங்களை கேட்கின்றார், அனைத்தையும் தாருங்கள் என்கின்றார். ஆனால் அந்த அதிகாரிகள் அந்த நேரத்தில் தயாரில்லை. ஜனாதிபதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு கலந்து கொள்ள போகின்றார் என்று சொன்னால் அதற்கு முன்கூட்டியே அவர் அதுக்கு அந்த துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அது தொடர்பிலான விவரங்களை அன்றைய கூட்டத்திலே சமர்ப்பிக்கும்படி கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்கவில்லை. அப்படியாயின் அனுர்குமார் திசாநாயக்கவை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயம் சவாலுக்கு உட்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக அவரிடம் உள்ள அனுபவமின்மைய இப்படியான கூட்டங்களை அரசியல் கூட்டங்கள் போன்று அரசு அதிகாரிகளின் கூட்டங்களை நடத்த முற்படுவது அல்லது அரசியல் கூட்டங்களுக்கு அப்பால் அரசு அதிகாரிகளை அவமானப்படுத்துகின்ற நோக்கம் இதில் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகத்தை நான் கூறவில்லை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் வழங்கிய ஒரு செவியல். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது நாங்கள் வருவோம், மின்சார சபைக்குள் மீண்டும் வருவோம். இந்த மின் சிக்கல் என்பது இந்த மின்சார சபைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி என்பதை தீர்த்து கொள்வதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் எதுவும் அரசு தரப்பில் இருப்பதாக தென்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் அரசு ஆற்றிய எதிர்வினை என்பது தடுமாற்றமே முதலாவது எதிர்வினையாக இருந்தது. அதற்கு பின்னர் இன்னும் ஒரு விடயம் சந்தேகிக்கப்படுகின்றது. அதானியினுடைய
காற்றலை திட்டத்தினுடைய பின்னணியில் இது இயக்கப்படுகின்றதா, அல்லது இந்தியாவை சமரசப்படுத்துவதற்கு, அல்லது இப்படியான ஒரு நெருக்கடி நிலையில் இந்தியாவினுடைய மின் இணைப்பு திட்டங்கள் இலங்கைக்கு முக்கியம் என்கின்ற ஒரு காரணம் கூறப்படுகின்றதா என்கின்ற சந்தேகங்களும் வலுக்கின்றது. இப்போது குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த விடயத்தில் தான் எல்லோரும் சந்தேகப்படுகின்றார்கள். அதானியின் காற்றலை மின் திட்டத்தில் இப்படியான பிரச்சனையை சமாளிக்கலாம் என்ற ஒரு கருத்து கூறப்படுகின்றதா. அதானி விவகாரம் இதில் அனுரு தரப்பாலே விமர்சிக்கப்பட்டு இப்போது அது மீண்டும் ஓரளவு சரி செய்யப்பட்டு உள்ளுக்குள் வருகின்ற போது அதானி திட்டம் இங்கு இலங்கைக்கு அத்தியாவசியமானது ஒன்று என்று கூறப்படுகிறது. எனவே நாங்கள் இப்போது விமர்சிக்கவில்லை, கருத்துக்களை கூறுகின்றோம். இது தொடர்பில் முடிவெடுக்க வேண்டியது மக்கள். முடிவென்பதை விட அரசு இது தொடர்பில் சரியான முறைகளை கையாண்டால் இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து செல்ல முடியும். இதே அனுரகுமார திசாநாயக்க, அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய டெல்வின் சில்வா, சுனில் ஹந்துன்னெத்தி, பிமல் ரட்நாயக்க, கேடி லால்காந்த, அதே போன்று பலர் அங்கு விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் என்று இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர். இவர்கள் இந்த விவகாரங்களில் என்ன நிலைப்பாட்டை கொள்ளுகின்றார்கள்? இந்தியாவுக்கு முழுமையான எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய அனுரகுமார அரசு இந்தியா சென்றபோது கூட மிகவும் பதுமையான வகையில் தான் சில விடயங்களை கையாண்டிருந்தது. ஆனால் அதானி திட்டத்துக்கு எப்படி உடன்பட்டார்கள்? நேற்றைய மின்வெட்டுக்கும் அதானி திட்டத்துக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா? ஏன் நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தை இப்போது இதனோடு தொடர்புபடுத்த வேண்டும்? நுரைச்சோலை அனல்மின் நிலையம் பலவீனமான நிலையில் இருப்பதாக கூறி அதானியின் திட்டத்தை இலங்கை மின்சார சபை உள்வாங்க போகின்றதா? இப்படியான பல்வேறுபட்ட வினா இருக்கின்றது. அதாவது ஜேதிஸ், இலங்கை அமைச்சரவையின் ஊடக பேச்சாளர் அவர்கள், நலிந்த ஜேதிஸ் அவர்கள் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நேற்றைய தினம் இலங்கை முழுவதும் முடக்கப்பட்டிருந்த ஒரு மின்சார சபையின் செயற்பாடானது தொடர்பில் இன்று மாலையாகின்றது. இதுவரையும் அரசினுடைய உத்தியோகபூர்வமான கருத்துக்கள் வெளிவரவில்லை. மின்சார சபை அமைச்சரின் கருத்து வந்தது, அல்லது மின்சார சபை செயலாளரின் கருத்து வந்தது. அதனை கடந்த அரசு தன்னுடைய நிலைப்பாடு என்ன, அடுத்து இது தொடர்பில் என்ன முடிவெடுக்க போகின்றீர்கள் என்று கூறுவதற்கு முன்னர் 1.5 மணி நேர மின்வெட்டு என்று லேசாக கூறிவிட்டீர்கள். மக்கள் அச்சப்படுகின்றார்கள். 1.5 மணி நேர மின்வெட்டு என்பது அடுத்த பல மணி நேர மின்வெட்டுக்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுகின்றதா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே பொறுப்பு வாய்ந்த அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசு, மக்கள் அரசு என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அரசு விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு பிழைகளை சரி செய்கின்ற அந்த முக்கியமான களத்தை திறக்க வேண்டும். பிழைகளை சரி செய்யாமல் விமர்சனங்களை முன்வைப்பவர்களை கடுமையான வகையில் கடுமையான வன் சொற்களால் திட்டி தீர்ப்பது என்பதை நிறுத்தி கொண்டு விமர்சனங்களுக்கான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு ஜனநாயக பண்புள்ள அரசாக எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். மின்வெட்டு தொடர்பில் அரசு தன்னுடைய உண்மையான நிலைப்பாடுகளை கூறிக்கொள்ள வேண்டிய காலத்தின் கடப்பாட்டில் இப்போது இருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உண்மை தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.